பனிக்கட்டிகளால் சூழப்பட்ட அண்டார்டிகாவின் உறைபனி தேசத்தில் ஆயிரக்கணக்கான பென்குயின்கள் ஒன்றையொன்று அணைத்தபடி ஒரு பெரும் கூட்டமாக வாழ்ந்து வந்தன. அந்த ஒரே மாதிரியான கூட்டத்தில் ஆரோன் என்ற ஒரு இளம் பென்குயின் மட்டும் வித்தியாசமாக இருந்தது. மற்றவர்கள் அனிச்சையாக தரையை பார்த்து நடக்கும்போது ஆரோனின் கண்கள் மட்டும் வானத்தையும் கனவுகளையும் துழாவிக் கொண்டிருந்தன. தினமும் மற்றவர்கள் பழகிய ஒரே பாதையில் நடப்பதையும் எந்திரித்தனமாக ஒரே நேரத்தில் கடலில் குதித்து மீன் பிடித்து திரும்புவதையும் பார்த்து சலித்துப் போன ஆரோன் ஒரு நாள் கூட்டத்திலிருந்து விலகி தனியாக நின்று, இந்த உலகம் இதோடு முடிகிறதா என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான். அப்போது தூரத்தில் தெரிந்த உயர்ந்த பனிமலைகளுக்கிடையே ஒளிரும் ஒரு மர்மமான நீல வெளிச்சம் அவனது கவனத்தை ஈர்த்தது. பயம் தடுத்தாலும் உள்ளுக்குள் இருந்த கனவு உந்தித் தள்ள ஆரோன் துணிச்சலாக தனியொருவனாக அந்த புதிய பாதையில் நடக்கத் தொடங்கினான். கடுமையான பனிப்புயலும் உறைய வைக்கும் குளிரும் தனிமையும் அவனை வாட்டின. ஆனால் அவன் மனம் தளர்ந்து விடவில்லை. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வண்ணமயமான பனிக்கற்களும் ஒளிரும் குகைகளும் நிறைந்த ஒரு புதிய மாயாஜால உலகத்தை அவன் கண்டடைந்தான். அந்த தருணத்தில் உலகம் நாம் நினைப்பதை விட மிகப் பெரியது, நம் கனவுகள் அதைவிட பெரியவை என்பதை அவன் சிலிர்ப்புடன் உணர்ந்தான். புதிய தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் தனது கூட்டத்திற்கு திரும்பிய ஆரோன் ஆச்சரியத்துடன் தன்னை சூழ்ந்து நின்றவர்களிடம், நான் வெளியே சென்று உலகத்தை மட்டும் பார்க்கவில்லை, என்னையே நான் கண்டுபிடித்தேன் என்று கூறினான். அவனது அந்த ஒரு துணிச்சலான செயல் உருவாக்கிய மாற்றத்தால் இன்று சில பென்குயின்கள் வழக்கமான பாதையை விட்டு விலகி புதிய பாதைகளில் நம்பிக்கையுடன் நடக்கத் தொடங்கியுள்ளன.